ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவன், வெளிச்சம் உண்டாகக் கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார். வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பேரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. தேவன், ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாகக் கடவது, அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்கக் கடவது என்றார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி கீழே உள்ள ஜலத்தையும் மேலே உள்ள ஜலத்தையும் பிரித்தார். ஆகாய விரிவுக்கு வானம் என்று பேரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி இரண்டாம் நாள் ஆயிற்று. தேவன், வானத்தின் கீழே உள்ள ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பேரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பூமி புல்லையையும் விதை தரும் பூண்டுகளையும் விதையுள்ள கனிமரங்களையும் முளைக்கக் கடவது என்றார். பூமி அவ்வாறே முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி மூன்றாம் நாள் ஆயிற்று. தேவன், வானத்தில் சுடர்கள் உண்டாகட்டும், அவைகள் பகலும் இரவும் வேறுபடுத்தட்டும், அடையாளங்களுக்கும் காலங்களுக்கும் நாட்களுக்கும் வருஷங்களுக்கும் உதவட்டும். தேவன் பெரிய சுடராகிய சூரியனையும் சிறிய சுடராகிய நிலாவையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவை பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலும் இரவையும் ஆளவும் வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி நாலாம் நாள் ஆயிற்று. தேவன், ஜலம் ஜீவ ஜந்துக்களால் நிரம்பட்டும், பறவைகள் வானத்தில் பறக்கட்டும் என்றார். தேவன் பெரிய மச்சங்களையும் நீரில் வாழும் எல்லா ஜீவ ஜந்துக்களையும் பறவைகளையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்கள், பறவைகள் பூமியில் பெருகட்டும் என்றார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி ஐந்தாம் நாள் ஆயிற்று. தேவன், பூமியானது மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாகப் பிறப்பிக்கட்டும் என்றார். தேவன் அவ்வாறு செய்தார். அது நல்லது என்று கண்டார். பிறகு தேவன், நமது சாயலாகவும் ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் பூமியின் எல்லா ஜீவ ஜந்துக்களையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை உண்டாக்கினார், ஆணும் பெண்ணுமாக. தேவன் அவர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகிப் பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்துங்கள் என்றார். தேவன் மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் உணவாக விதை தரும் பூண்டுகளையும் பசுமையான செடிகளையும் கொடுத்தார். தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி ஆறாம் நாள் ஆயிற்று.